கடினமுள்ள இருதயத்து நிமித்தமாக அவர்களை கடலிலே அனுப்பினார். மூன்றாவதாக நம்ம வாசிக்கிறேன்னு சொன்னா, அங்கே அவளை அந்த சீஷர்களை அவளை சோதிக்க விரும்பினார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்க, 23ஆம் வசனம் வாசிக்க. 23ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் தனிமையாய் இருந்தார். அவர் எப்பொழுதுமே நம்ம வாசிக்கிறோம், இரவு நேரங்களிலே அவர் ஜெபம் பண்ணுவது அவருடைய காரியமாக சுவாபமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். சீஷர்கள் இப்பொழுது எங்க இருக்கிறார்கள்? கவனிங்க, சொல்லுங்க, எங்க இருக்காங்க? படகிலே, அங்கே கலிலேயா கடலிலே இருக்கிறார்கள். 6 அல்லது 5 கிலோமீட்டர் தொலைவிலே நடுவாக அவர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்க. அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்று ஆனபடியால் அலையினாலே அலைவு பட்டது என்று சொல்லி பாருங்க. இப்போ அவங்க எந்த சிச்சுவேஷன் இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, எப்போ எந்த நாழிகையில இருக்கிறாங்கன்னு சொன்னா 4ஆம் ஜாமம் என்று சொல்லப்படுது. 4ஆம் ஜாமம் என்று சொன்னாக்கா அதிகாலை 3லிருந்து 6 மணி. அதிகாலை 3லிருந்து 6 மணி. ஒரு மனுஷனுக்கு டெஸ்டிங் டைம் எது தெரியுமா? இந்த அதிகாலை நேரம் தான். 3லிருந்து 6. எப்பேற்பட்டவனுக்கு என்ன வரும்? சத்தமா சொல்லுங்களேன். பசி வருமா? என்ன வரும்? தூக்கம் வரும். நான் கூட நைட்ல வீசிருக்கிற மனுஷன் தான். என்னால சர்வசாதாரணமாக 1 மணி 2 மணி வரையும் என்னை விட்டாக்கா, சில பேர்லாம் 8 மணிக்கே சொக்கும். 8 மணிக்கே சாப்பிட்ட உடனே 8 மணிக்கே போய் படுக்கணும்னு தோணும். என்னதான் விட்டாக்க 2 மணி 1 மணி 2 மணி கூட எனக்கு சாதாரணமா 8 மணிக்கு இருக்கிற போல என்னுடைய இது. ஏன்னா நைட்ல தான் நான் படிக்கிறது எல்லாம். அதனால 2 மணிலாம் எனக்கு சர்வசாதாரணமான நேரம். ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத நேரம் எது தெரியுமா? 3 மணி. 3 மணிலேருந்து 6 மணி. நான் ஒரு டூர் போயிட்டு வந்து கொண்டே இருந்தேன். அப்போ நான் அந்த டிரைவர் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். சரியா 3 மணி. நல்ல டிரைவர் தான், அருமையா ஓட்டுறாரு. ஆனா வெடிகாலம் வந்தோடனே எங்க சொருகுது அப்படியே அவருக்கு. அவர் சொல்றாரு, ஒரு 1/2 மணி நேரம் தூக்கிட்டு போயிடலாங்க அப்படி சொல்றாரு. இந்த அதிகாலை 3 மணி என்பது ஒரு சோதனையான நேரம். ஒரு சோதனையான நேரம். அந்த நேரத்திலே தானே படகு அளவுப்பட்டது. அங்கே பெரிய புயல் அங்கே ஏற்பட்டது என்று சொல்லி பாருங்க. ஆகவே இந்த புயலானது சோதனைக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த சோதனையானது அந்த 12 சீஷர்களுக்கும் அது கொடுக்கப்பட்டது. அவருடைய சீஷர்கள் என்று சொன்னா உனக்கு என்ன இருக்கும்? சோதனை இருக்கும். உன்னோட வாழ்க்கையில சோதனை இருக்கும். இந்த ஜனங்களுக்கு சோதனை இருக்குமா? அவருக்கு சோறும் என்ன இருக்கு? சோறும் சுகம்தான். 2 வார்த்தை தான். நீ ஜனங்களா இருந்தாக்கா ஆண்டவர் உனக்கு என்ன கொடுப்பாரு? சத்தமா சொல்லுங்க. சோறு. அதுக்கு அடுத்து என்ன கொடுப்பாரு? சோகம். இது உலகத்து பிரகாரம் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஏன் நான் வரணும்? எனக்கு கல்யாணம், எனக்கு ஆட்டோ, எனக்கு கல்லறை. இதே தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு சோறு கண்ட இடம் சொர்க்கம். சோறும் அதுக்கடுத்து என்ன? சுகமும் வேணும். நான் சுகமா இருக்கு, வீடு வாசல்லாம் கட்டி கொண்டு சுகமா இருக்கும். இதுல நம்ம கண்டுபிடித்து விடலாம். நீ ஜனங்களா இருக்க போற. ஆர் யூ மல்டிட்யூட் ஆர் ஆர் யூ டிசைபிள்? நீங்க சீஷர்களா இருப்பீர்கள் என்று சொன்னா போதனைகள்லாம் உங்களுக்கு தான். ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவ வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தான். சீஷர்களுக்கு தான் அவர் அழைச்சிட்டு போய் என்ன சொல்றாரு? அந்த ஓமையோடைய அர்த்தத்தை சொல்றாரு. எல்லாருக்கும் சொல்றது அவர். எல்லாருக்கும் கதை சொன்னார், சாப்பாடு கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், கதை சொன்னார். இவர்களுக்கு என்ன சொன்னாரு? அதனுடைய அர்த்தத்தை சொன்னாரு, தாற்பயத்தை சொன்னாரு. நீ அதை புரிந்து கொண்டு நீ எப்படியாக உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு தான் சொன்னார். ஏன்? உங்களுக்கு இது அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க உட்கார்ந்து இந்த வார்த்தை கேட்கறீங்க, ஜீவனுள்ள வார்த்தை கேட்கறீங்க. நீங்க ஜனங்களா அல்லது அவருடைய சீஷர்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு உணவு மாத்திரம் அல்ல, உங்களுக்கு சுகம் மாத்திரம் அல்ல,
இதெல்லாம் கொடுக்கிறாரு தான். ஆனா இதுவே நீங்க என்ன பண்ணக்கூடாது, லாய்த்து இதுவே எனக்கு வேண்டும், இதுவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே எனக்கு போதுமானது என்று இருந்து விடக்கூடாது. அவர் சுகத்தை கொடுக்கலனாலும் சோற்றை கொடுக்கலனாலும் எனக்கு அவர் என்ன ஆத்மா நேசர். அவருடைய ஜீவ வார்த்தைகள், உங்களுக்கு ஜீவ வார்த்தைகள் உண்டே என்று சொன்னான் அவருடைய சீஷனாக பேதுரு. உம்மிடத்தில் நாங்கள் எங்கே போவோம், உம்மிடத்துல நித்திய ஜீவ வார்த்தைகள் உண்டே என்று அவன் சொன்னான். ஆகவே ஒரு விசுவாசிக்கு தான் என்ன பண்ணும், அவனுடைய வாழ்க்கையில புயல் அடிக்கும். யார் யாருக்கெல்லாம் புயல் அடிக்கணும்னு விரும்புறீங்க? அநேகருடைய வாழ்க்கையில புயல் அடித்து கொண்டிருக்கு. உண்மையாகவே மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில புயல் அடிக்கணும், புயல் அடிக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அர்த்தமாக இருக்கிறது. இரண்டாவதாக புயல் எதற்கு அடையாளமாக இருக்கிறதுனா, இட்ஸ் எ மெஷரிங் ஸ்கேல். அதுதான் ஒரு அளவீடு. நீ எவ்வளவு விசுவாசத்துல இருக்கிற என்பதை சோதிப்பதற்கு என்னது, அதுதான் என்னது, அதுதான் அளவீட்டு கருவி. இட்ஸ் எ மெஷரிங் ஸ்கேல். நான் என்ன உயிரே போனாலும் உண்மை மறுதளிக்க மாட்டேன். யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னாரு, முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த கோழி சேவல் கூவதற்கு முன்பாகவே ஒரு தடவை இல்லை, எத்தனை நேரம் மறுதளிப்பா? சோதனை வந்தது, சோதனை வந்தது. அந்த சோதனை வந்த உடனே என்ன பண்ணாம மறுதளிச்சு. ஆகவே சோதனை வருது, சோதனை வரப்போகுதுன்னு சொல்றார் ஆண்டவர். உன்னுடைய வாழ்க்கையில இவ்விதமான புயல் அடிக்க போகிறது என்று சொல்கிறார். அப்ப நீ என்ன செய்யணும்? விசுவாசத்தை நீ அதிகரிக்கணும். விசுவாசத்தை அதிகரிக்கிறதாக நீ காணப்படணும். உன்னுடைய விசுவாசம் எத்தன்மையது என்பதை இந்த புயலானது அங்கே உனக்கு தெரிவிக்கும். மெஷரிங் ஸ்கேல். எல்லாம் நல்லா இருக்கும் போது நான் என்ன பண்ணலாம்? ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். உன்னுடைய வாழ்க்கையில சோதனைகள் வேதனைகள் வரும்பொழுது நீ ஆண்டவரை துதிக்கிறாயா? ஆண்டவருக்கு நீ பிரியமானவனாக இருக்கிறாயா? ஆண்டவரோடு கூட இருக்கிறாயா? ஆண்டவருக்கு ஓடி போகிறவனாக இருக்கிறாயா என்பதை காட்டுவதற்கு இந்த புயலானது உன்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறது. புயல் எதுக்கு அடையாளமா இருக்கிறதுன்னு சொன்னா, அது ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா இருக்கு. ஏன் என்று சொன்னா, புயல் அடிக்க அடிக்கதான் என்ன பண்ணும்? ஆண்டவர் உன்கிட்ட வருவார். யாருக்கு வைத்தியம் தேவை? பிணியாளிக்கே இல்லாமல் சுகவாளிக்கு அல்ல. ஒரு பிணியாளிக்கு தான் யார் தேவை? ஒரு கடனாளிக்கு தான் யார் தேவை? பணம் தேவை. ஆண்டவர் தேவை, உன்னை விடுவிக்கிறவர் தேவை. ஒரு பிணியாளிக்கு யார் தேவை என்று சொன்னா, சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர் தேவை. எனக்கு சுகமா இருக்கிறதுன்னு சொன்னா ஆண்டவர் உனக்கு தேவையில்லை. ஏன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உன்னை வைத்திருக்கிறார்? இப்பொழுது நீ இருக்கிற சூழ்நிலை உன்னை வைத்திருக்கார் சொன்னா, ஆண்டவர் உன்னை நெருங்கி நெருங்கி வருகிறார். அவர்கள் கடலிலே அவருடைய படகு அளவுபட்ட பொழுது, அவர்கள் முழுகத்தக்கதாய் அவர்கள் வந்த பொழுது, அந்த சூழ்நிலை வந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர்களை நோக்கி நடந்து வருகிறார். ஆச்சரியமா இருக்குல்ல? உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வரணுமா? சொல்லுங்களேன், வரணுமா வேண்டாமா? வரணும். அப்படி என்றால் உன்னோட வாழ்க்கையில் என்ன இருக்கும்? சோதனை என்ற சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குல்ல? புயல் வந்தா கூரங்கரெல்லாம் பிச்சுக்கிட்டு போகும். புயல்னால மழை வந்தாலும் தப்பிக்கும். புயல் வந்தா என்ன ஆகும்? புயல் வந்தா என்ன ஆகும்னு என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். எங்க வீட்டு டெலிகேஷன் வந்தது, புயல் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு என்கிட்ட கேளுங்க. புயல்னா எதுவுமே தப்பாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக போகும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? உன்னை நோக்கி சொல்லுங்களா, என்ன நோக்கி. அப்ப புயல் என்னோட வாழ்க்கையில என்ன செய்யணும்? ஓடணுமா வரணுமா? புயல் என்னோட வாழ்க்கையில சத்தமா சொல்லுங்களேன். சொல்லிட்டீங்க, நீ ராத்திரியே உங்களுக்கு புயல் வரப்போகுது. அப்பதான் ஆண்டவர் உங்களை நோக்கி வருவார். நீங்க நீங்க புயல் வந்ததான் என்ன செய்வீங்க? You will automatically cry unto the Lord. ஆண்டவரே எங்களை காப்பாற்றும். You will cry aloud. நீங்க சத்தமா கத்துவீங்க, அவரை நோக்கி கூப்பிடுவீங்க, அவரை நோக்கி மன்றாடுவீங்க, அவரை நோக்கி கெஞ்சுவீங்க, அவரை நோக்கி கூக்குரலிடுவீங்க. You will cry unto the Lord.
நான் ஆண்டவரை குறித்தே நினைவா இருக்க வேண்டுமா? அப்படி என்றால் புயலானது என்னுடைய வாழ்க்கையில வரணும். அமைதலான சூழ்நிலையில ஆண்டவர் நோக்கி நீ கூப்பிட மாட்டேன். புயல்ல தான் நீ என்ன செய்வ? கூப்பிடுவ. அப்பொழுது ஆண்டவர் உன் பக்கமாக வருவார். உன் பக்கமாக ஒரு காஸ்பல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கிட்ட என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இதுவரையும் அவருக்கு அதைரியப்பட்டு கத்துறாங்க. கிட்ட அப்புறம் போற போல இருந்தாராம். அது எங்க வாசிக்கிறோம்? மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம். மார்க் காஸ்பல் சாப்டர் 6 verse 48 வாசிங்க. காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறது கண்டு ராத்திரியில் கடலின் மேல் நடந்து அவர்களுக்கிட்டே கொடுமைன்னா கொடுமை சார். இது கவனிங்க, கொடுமைன்னா கொடுமை சார். எப்படி சார்? இங்க பாருங்க, அவள் கஷ்டப்படுறாங்க, அழுகுறாங்க, கத்துறாங்க, நடந்து பொறுமையா வரலாம். பொறுமையா அந்த கடல் மேல நடந்து கிட்ட ஒரு நேரம் உள்ள வந்தது என்ன பண்ணாரு? இந்த மார்க் காஸ்பல்ல தான் சொல்லப்பட்டிருக்கு, மற்ற இடத்துல சொல்லப்பட்டது. நான் சொன்ன பார்த்தீங்களா, you will get a complete picture when you read all the gospel. எல்லா சுவிசேஷனும் படிக்கும் போது தான் இது உங்களுக்கு புரியும். அவ கிட்ட நேரம் உள்ள படகுல ஏறி உட்கார்ல என்ன பண்ணான்னு சொன்னா, அப்படியே கிட்ட ஓரமா. அப்ப நம்மளுடைய கதறல் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்களா? உன்னுடைய விசுவாசம் பெருகும். உன்னுடைய ஆண்டவரை நோக்கி நீ ஏறெடுக்கிற ஜபங்கள் அதிகமாகும். கிட்ட வந்துட்டாரு, ஆனா அப்புறம் போற போல போறாரு. இதே வார்த்தையை நம்ம எங்க வாசிக்கிறோம்னா, லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எம்மாவு போற வழி சீஷர்களுடைய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவருடைய கிராமம் எம்மாவு வந்த பொழுது அவர் என்ன செய்தாரு? அப்புறம் போறவர், சரி நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க, நான் கிளம்புறேன்னாரு. அப்ப என்ன பண்ணாங்க? அவங்க பிடிச்சி ஆண்டவரை வருந்தி அழைத்து தன்னுடைய வீட்டுக்குள்ளாக கொண்டு வந்தார். நீ ஆண்டவர் எப்படி விரும்புறாரு தெரியுமா? நீ வருந்தி அழைத்து அவரை அழைக்கணும். ஆண்டவரே உன் இருதயத்துல குதிக்க மாட்டார். ஆண்டவரே உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ள மாட்டார். நல்லா கவனிங்க, அவரை தேடுகிறவர்கள் தான் அவர் என்ன பண்ண முடியும்? தட்டுகிறவர்களுக்கு தான் என்ன செய்யப்படும்? ஆகவே அவர் அப்புறம் போகிற போல இருந்தாராம். அவர் அப்புறம் போகிற போல இருந்தார். as though he is passing by. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னா, அவரை அழைக்கணும். மேலும் அதிகமாக அவரை கூப்பிடணும். அப்போ ப்ராப்ளம் வர என்ன செய்யணும்? அவனுடைய விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருகும் என்று நாம பார்க்கணும். 4 காரியத்தை பார்த்தோம். உன்னுடைய வாழ்க்கையில புயல் அடிச்சதுன்னா என்ன நடக்கும்? என்னோட வாழ்க்கையில சோதனைகள் வரும்பொழுது என்ன நடக்கும் என்பதை குறித்து 4 காரியம். முதல்ல என்ன நடக்கும்? இந்த புயலானது எல்லோருக்குமானது. எனக்கு நான் மட்டும் தாங்க சோதனைகள் இருக்கிறேன், நான் மட்டும் தாங்க வேதனை இருக்கிறேன். அங்கிளுக்கு ஆண்டிக்கு என்னங்க போற? அங்கிளுக்கு ஆண்டிக்கு என்னங்க போற? ஒன்னும் இல்லை. அவங்க கிட்ட போய் கேட்டாதான் தெரியும் என்ன குறைன்னு. அவங்க கிட்ட கேட்டது. சாம்பிரதற்கு என்னங்க குறை? அவர்கிட்ட கேட்டதான் தெரியும். அவர்தான் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறது. சுகமா இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா இல்ல. அவருடைய பாடுகள், அவருடைய வேதனைகள், அவருடைய துக்கங்கள் எவ்வளவாக இருக்கிறது என்பதை அவர் அறிவார், ஆண்டவர் அறிவார். ஆகவே சோதிக்கப்படுவது என்பது எல்லோருக்குமானது. ஆண்டோட பிள்ளையா இருந்தா நீ யாரு? நீ என்ன பண்ணப்படுவ? சோதிக்கப்படுவ. அவனுக்கு டெஸ்ட் பேப்பர் கொடுப்பாங்க, நீ அதில் பாஸ் ஆகும். ஜனங்களா இருந்தா என்ன நடக்கும் உனக்கு? சொல்லுங்கண்ணா, தப்பு ஒன்றும் இல்லை. சோறுனா கெட்ட வார்த்தை கிடையாது. சோறு தான் உண்மையான தமிழ் வார்த்தை. சாதம்ன்றது தமிழ் வார்த்தை கிடையாது. சோறுனா தான் என்ன வார்த்தை? ஏன் சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு என்ன அர்த்தம்? தஞ்சாவூரை சுற்றி இருக்கிற பகுதி தான் சோழ நாடு சோறுடைத்துன்னு எழுதி வச்சாங்க இலக்கியத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? சோறு என்பதுதான் சரியான தமிழ் சொல்றது. ஆகவே ஜனங்களுக்கு சட்டி சோறும் இங்க
சட்டி சோறும் அதுக்கப்புறம் என்ன வேணும்? சுகமும் பலமும் வீடு வாசலும் வேணும். நமக்கு என்ன வேணும் சொல்லுங்களேன்? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? ஆண்டவரே என்ன சோதிங்க சொல்ல முடியுமா? முடியும். அழக்கூடாது, அதைரியப்படக்கூடாது. அனுப்புங்க ஆண்டவரே. இன்னும் 7 மடங்கா சூளைய இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்னும் 7 மடங்கா சூளைய இன்க்ரீஸ் பண்ணி என்ன அது நடுவில் போடுங்கன்னு சொல்லணும். அப்பதான் அங்கே உன்னோடு கூட உலாவுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நெருப்பிலே காணப்படுறார். சாட்ராக், மேஷாக், ஆபத்நேகோவோடு 3 பேரை தானே போட்டோம். இப்ப யாரை நான் பார்க்கிறேன்? 4வது ஒரு ஆளை பார்க்கிறேன். நீ சோதனைக்குள்ளாக போகும்போது தான் நீ ஆண்டவர் என்ன பண்ண உன்னை நெருங்கி வருவார். எல்லாருக்குமான காரியம். புயல் வருதுன்னு சொன்னாங்க, இது எல்லாருக்கும் தான் வரும். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில வரும், ஜனங்களுடைய வாழ்க்கையில வராது. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில புயல் வருதுன்னு சொன்னாங்க, உன்னுடைய விசுவாசம் எத்தனை மனிதர் என்பது சோதிக்கும். இட்ஸ் எ மெஷரிங் ஸ்கேல். இட்ஸ் எ மெஷரிங் ஸ்கேல். அது அளவிடும். நான் விசுவாசமா இருக்கிறேங்க, நான் விசுவாசமா இல்ல, டெஸ்ட் வச்சா தெரியும் எவ்வளவு மார்க் எடுக்கிறேன். புயலானது உன்னுடைய விசுவாசத்துக்கு மார்க் போடும். 3வது காரியம், இந்த புயலானது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன்? ஆண்டவர் உன்னுடைய படவிலே ஏறுவார். ஒரு சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், they are willing to receive him on their boat. அவருடைய படவிலே அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் என்ன பண்ணாங்க? மனதாய் இருந்தார். they are willing to receive him in their boat. உன்னுடைய இதயத்துல வர வேண்டும் என்றால் முதல்ல உனக்கு என்ன வரணும்? அங்கே புயல் அடிக்கணும். இந்த புயல் தான் என்ன செய்யும் சொன்னாக்கா, உன்னை என்ன பண்ணும்? விசுவாசத்தை பெரிதுபடுத்தி கொண்டு போகும் என்று சொல்லி நாம இங்க பார்க்கிறோம். ஆக இங்க பாருங்க, 27வது வசனம். பயப்படாதுங்க. ஆண்டவர் வந்து என்ன சொல்லுகிற வார்த்தை என்ன? பயப்படாதீர்கள் என்று சொன்னார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நேரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து நம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். பேதுரு சொல்றான், முதல்ல நான் இடத்துல வர கட்டளையிடும். மற்றவர்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் அலறி கொண்டிருக்கிறார்கள். அவர் ஆண்டவர் வருவதை அவர் நான் தான் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த பேதுரு he wants to prove his faith. அவருடைய விசுவாசத்தை நிரூபிக்க விரும்பினான். அவர் ஆண்டவர் தானா? ஆண்டவர் என்று சொன்னால் எல்லாவித சூழ்நிலையிலும் வந்து என்னை காப்பாற்றுவார் என்று அவன் விசுவாசித்து, நீ ஆண்டவரே ஆனால் நான் வரட்டும் என்றார், வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அவர் என்ன சொல்லுவாரு? நான் உன்னிடத்துல வரட்டுமான ஆண்டவருக்கு கேட்டார் என்ன சொல்லுவாரு? வராதே போன சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நம்ம பார்த்து வா என்று சொல்லுவார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்துல போக ஜலத்தின் மேல் நடந்தான் என்று சொல்லுவாங்க. அப்ப அவனு என்ன பண்றான்? விசுவாசமானது இருக்கிறது. பேதுருக்கு விசுவாசம் இருக்கிறது. ஜலத்திலே இறங்கி தனது ஆண்டவர் நடந்தது போல தம்மாலேயும் நடக்க முடியும் என்பதை விசுவாசத்தினாலே நடந்தான் என்று சொன்னான். அவர் கட்டளையிடுகிற தேவன். ஆகவே அவனாலும் நடக்க முடிகிறது. அவர் யாரை பார்த்து நடந்தால்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து நடந்தான். இங்கே நம்ம எபிரேயர் 12:2 வாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை குறித்து வாசிக்கலாமா? எபிரேயர் 12:2 வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையில் இல்ல லுக்கிங் அன்டு ஜீசஸ் வருதா? 12:2 எபிரேயர். இயேசு கிறிஸ்துவை 1ல இருக்கிறதா? வாசிங்க. விசுவாசத்தை துவக்கிறவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தை துவக்கிறவர் யாரு? நான் தாங்கன்னு சொல்லக்கூடாது. விசுவாசத்தை துவக்கிறவர் யாரு? விசுவாசத்தை முடிக்கிறவர் யாரு? துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி, லுக்கிங் அன்டு ஜீசஸ், லுக்கிங் அன்டு ஜீசஸ், the author and the finisher of our faith. உன்னுடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி உன்னுடைய ஃபோக்கஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய புயலின் சமயங்களில் அவரை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். வா என்றால் பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான்.
காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு அவன் நடக்கும் பொழுதே காற்று அமைதலா இருந்ததா? எப்படி இருந்தது? நீங்க ஆண்டவர் நோக்கி போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் இருக்கும். அவரை நோக்கி, அவரை பார்த்து கொண்டே, இயேசுவை பார்த்து கொண்டே நீ நடக்கிற பொழுது காற்று பலமாய் இருக்கும். பயந்து கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் எதை பார்த்தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவை பார்க்காம யாரை பார்த்தான்? கடலை பார்த்தான். ஆண்டவரை நம்ம பார்க்காம நம்முடைய சோதனைகள் வேதனைகளையும் நம்ம பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுல நாம அமழ்ந்து போவோம். உன்னுடைய சிந்தனையை ஆண்டவர் தான் ஆக்கிரமிச்சிருக்கணும். இந்த சூழ்நிலைகள், உன்னுடைய கஷ்டங்கள், அதெல்லாம் உன்னுடைய சிந்தனையை ஆக்கிரமித்து இருக்க கூடாது. ஏனென்றால் அவரை நோக்கி நீ நடக்க வேண்டும். நடக்கும்போதே கடல் அமைதியா இல்லை. நடக்கும்போதே கடல் அமைதியாக இல்லை. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு காற்று அடிக்குது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா என்னுடைய போக்கஸ் யார் மேல இருக்கும்? என்னுடைய நோக்கம் யார் மீது இருக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். யாரை நோக்கி கூப்பிடுறான்? இதுதான் பைபிள்ல ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஷார்டஸ்ட் பிரேயர். மிக மிக சுருக்கமான ஜபமாக இது இருக்கிறது. ஆண்டவரே, என்ன காரியம்? ஆண்டவர்னால எல்லாம் முடியும். ஆண்டவரே என்று அவன் கூப்பிடும்போது அவர் எனக்கு ஆண்டவர், காற்றையும் கடலையும் அடக்கக்கூடியவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் என்று சொல்லி அவருக்கு மகிமையை கொடுக்கிறான். ஆண்டவரே என்னை, நான் யார் என்பதை அங்கே சொல்லுகிறான். என்னைனா என்னுடைய சூழ்நிலையை, நான் இருக்கிற சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அவரே சொல்றான். ஆண்டவரே சொன்னபோது நீ எனக்கு ஆண்டவர், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் என்று சொல்லி அவருக்கு மகிமையை கொடுத்து என்னை என்று சொல்லும் பொழுது அவன் இருக்கிற சூழ்நிலையை அது குறிக்கிறது. நான் அப்பிரோஜனமானவன், நான் ஒன்றுக்கும் லாய்க்கற்றவன், நான் மண்ணு, நான் ஒரு புகை, நான் ஒரு புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறேன், என்னாலே எதுவும் செய்ய முடியாது என்பதை குறிப்பதற்காக என்னை. மூன்றாவதான பதம் என்ன? ரட்சியும். அங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? ரட்சியும். அவர் என்ன செய்யணும்னு சொல்றான். முதல்ல அவர் யாருன்னு சொல்றான், ரெண்டாவது தான் யாருன்னு சொல்றான், மூன்றாவதாக என்ன சொல்றான்? அவனுக்கு என்ன தேவை என்பதை சொல்றான். எவ்வளவு ஷார்ட்டான பிரேயர்ல நம்ம ஆளுகளை விட்டாக்கா என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல விழுகும் போது நான் ஜபம் பண்றேன் பாருங்கன்னு ஜாங்கா பண்ணாக்க என்ன போயிடுவாங்க? உள்ள அங்க அமிழ்ந்து போவாங்க. சரியான பதத்தை பயன்படுத்தி சரியான முறையில ஜபம் பண்ண பேதுருவை நம்ம பார்க்கலாம். ஆண்டவரே என்னை ரட்சியும். நான் முன்னாடி ஏற்கனவே சொன்னது தான், நான் திரும்ப சொல்றேன். சுனாமி ஓய்ந்து போன சமயங்களில் நான் என் மனைவி எங்க உட்கார்ந்துருந்தோம் ஞாபகம் இல்லையா? பீச்சோட கட்டையில உட்கார்ந்துருந்தோம். அப்ப என் மனைவி என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். இப்ப சுனாமி வருது, சுனாமி அப்பதான் ஓய்ந்திருந்த சமயம், சுனாமி வருது, நீங்க என்ன செய்வீங்கன்னு. முதல்ல நீ என்ன செய்வேன்னு சொல்லுங்க. குடுக்குன்னு ஓடுவாங்க. எந்த பக்கம் சுனாமி வருது ஆப்போசிட் சைட்ல வேகமா ஓடும். எவ்வளவு தூரம் ஓடுவாங்க? கடல் ஒண்ணு துரத்திட்டு வருமே பார்த்தல, பிடிச்சி இழுத்துட்டு போகும். அது எந்த அளவுக்கு வேகமா பிடிக்குதோ இழுத்துட்டு போகும்போது அதை விட வேகமா இழுத்துட்டு போகும். சுனாமிட்ட தப்பிக்க முடியாது, வேகமா ஓடும். பில்டிங் வருது, மரத்தையும் பிடிங்கிட்டு போறது, காரு உள்ள ஏறுவேன், காரையும் எடுத்துட்டு போவோம். என்ன செய்வாங்க? குடுக்குன்னு ஓடுவாங்க. நீங்க என்ன செய்வீங்க? அங்கேயே முட்டி போட்டு என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரே, முதல் வாசனை, ஆண்டவரே பாவியாக என்னை, அந்த நிமிஷம் வரையும் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சு என்ன பண்ணுங்க? ரட்சியம்னா என்ன அர்த்தம்? இந்த ரட்சிப்பு இல்ல, அந்த ரட்சிப்பை சொல்றேன். எங்க எடுத்து போங்க? உங்க இடத்துக்கு போயிடுங்க. மூணே வார்த்தை தான். ஆண்டவரே பாவியாக என்னை ரட்சின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துக்கோமா, வாரிக்கு போட்டோம். அங்கேயே படுத்து ஒரு குடும்பத்தை உண்டு பண்ணிட்டு நீங்க வாரிக்கு போட்டு இதுக்கு நீ குடும்பம் இல்லாம இருந்திருக்கணும். நீ குடும்பம் இல்லாம சொல்லிருக்கணும் சொன்னாங்க. நம்ம என்ன சொல்லலாம், நோக்கமா சொல்ல வரோம், குடும்பத்தை விட்டுட்டு போக பாக்குறீங்களா? உன் கையை பிடிச்சாலும் சரி, நான் ஆண்டவர் கையை பிடிக்கிறது தான் முக்கியம். அங்கே உட்காந்துக்குவேன். ஆண்டவரத்துல போகிறதுக்கு போக வேண்டியதான். ஆண்டவரே பாவியாக என்ன தான். எப்பேற்பட்ட விசுவாசியா இருந்தாலும், முதிர்ந்த விசுவாசியா இருந்தாலும் ஆண்டவர் எடுக்க போறாருன்னு தெரிஞ்சாக்க சொல்ல வேண்டிய வார்த்தை தான். ஆண்டவரே நான் எவ்வளவு நல்லவன், ஆண்டவரை நான் செய்த கிரிகையெல்லாம் பாருங்க, நான் எவ்வளவு பாஸ்டரா இருந்தேன், அதெல்லாம் விட்டு நடக்காது.
நீ சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? பாவியாகிய பாவம் மன்னிக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது. பாவத்தை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு பூமியில் அதிகாரம் உண்டு என்பதை நீங்க அறியுங்க. அந்த நிமிஷம் மன்னிக்கப்படாத பாவங்கள் இருந்தா நான் எப்படி போக முடியும்? ஆண்டவரே என்னை ரட்சியும். அவ்வளவு பெரிய உன்னதமான ஜெபம். உடனே இயேசு கையை நீட்டி, உடனே என்ற வார்த்தையை வாசிக்கிற இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொன்னார். விசுவாசியே, அற்பமா இருக்கு உன்னோட விசுவாசம். உன்னுடைய விசுவாசம் பெருக வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்ற வார்த்தை என்ன? உன்னுடைய விசுவாசமானது பெருக வேண்டும், பெருக வேண்டும். அவர்கள் படவிலே அமர்ந்த உடனே காற்று அமர்ந்தது. ஆகவே அவர் படவிலே ஏற வேண்டும். உன்னுடைய படவிலே அவர் ஏற வேண்டும். உன் உள்ளத்திலே அவர் வர வேண்டும். அப்புறம் போல இருந்தாலும் கூட நீ என்ன செய்யணும்? அவரை வருந்தி அழைக்கணும். புயலில் நடுவிலே அனுப்புகிறவர் அவர்தான். பிசாசுக்கு அதிகாரம் கொடுக்கிறவர், உன்னை சோதிக்கும்படியாக பிசாசுக்கு அதிகாரம் கொடுக்கிற அவர்தான். வியாதி, கடன், பிரச்சனைகள், மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கிற அவர்தான். இயேசுவை நோக்கி பேதுரு நடக்கும் பொழுது காற்று அமைதியா இல்லை, தொந்தரவு இருந்து கொண்டுதான் இருந்தது. நீ விசுவாச வாழ்க்கை நடக்கும் பொழுது மற்ற எல்லாம் உனக்கு சுகமா இருக்குன்னு சொல்ல முடியாது. காற்று வீசும், புயல் வீசும், எல்லாம் வீசும். அதன் மத்தியில தான் என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி நடக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி நடக்க வேண்டும். உலகத்தினுடைய காரியங்களை பார்த்தால் அமிழ்ந்து போவோம். ஆகவே அவரை பார்த்து அவரிடத்திலே உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய பிள்ளையாக நீ மாற வேண்டும். அதனால்தான் ஆண்டவருடைய பந்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் இதை வைத்திருக்கிறார்கள். ஏன் வைத்திருக்கிறார்கள்? உன்னை நீயே என்ன சொல்ல தெரிய போற? நான் எவ்வளவு பணக்காரனா இருக்கேன், என் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது, நாளைக்கு என்ன செய்வேன், என்ன செய்ய, எதை சோதிக்க போறீங்க? உலகத்தினுடைய மனுஷனை சோதிக்க சொன்னா தான் சொல்லுவான். என்னோட அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு, மூவபிள் அசெட்ஸ் எவ்வளோ, இம்மூவபிள் அசெட்ஸ் எவ்வளோ, அதுதான் வந்து சோதிப்பான், கணக்கு பார்ப்பான். நீங்க எதை கணக்கு பார்க்கலாம்? இந்த வாரம் நான் எப்படி இருக்கு, அவருக்கு பிடிக்காத செயல்கள் நான் என்ன செய்தேன், பிடிக்காத வார்த்தைகள் என்ன பேசுகிறேன், என்னோட வாயிலே புறப்பட்ட வார்த்தை என்ன, என்னுடைய கைகளினால் செய்த நடக்கை என்ன, மற்றவர் மீது இருக்கக்கூடிய வருத்தம் என்ன, மற்றவர் மீது இருக்கக்கூடிய காய்மாகாரம் என்ன, உள்ளத்திலிருந்து புறப்படுகிற இவைகள் என்னை தீட்டுப்படுத்துகிறதா இல்லையா என்பதை சோதித்தறிந்து என்ன செய்யணும்? அவருடைய பந்தியில பங்கு பெறணும். அதுக்குதான் ஆண்டவர் பந்தியை வைத்திருக்கிறார். உன்னுடைய பாவங்களார கழுவு, அவருடைய ரத்தம் என்னது வல்லமை உண்டதாக இருக்கிறது சொல்லி 1 யோவான் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே நமக்கு ஆண்டவர் சோதனையை அனுப்புவார். ஒரு விசுவாசியா இருந்தா நமக்கு என்ன இருக்கும்? புயல் என்கிற சோதனை இருக்கும். நாம அவிசுவாசியா மக்களை போல இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? அது இது ரொம்ப நாகமா இருக்கும். சாப்பாடும் சுகமும் ஆண்டவர் தராது. அவர் பட்சபாதம் இல்லாம நீ கேட்கறத அவர் கொடுக்கிறார். நமக்கு சோதனை கொடுப்பார். சோதனை நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. சோதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நோக்கி நெருங்கி வருவதற்கு அது உந்துவிசையாக அது காணப்படுகிறது. சோதனையானது நாம் அவரை நெருங்குவதற்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பது ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே சோதனையை குறித்து கவலை வேண்டாம், வேதனை வேண்டாம். ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். பரிசுத்த கைகளோடு அவர் பள்ளியில பங்கு பெறலாம்.